கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும் நான் பலன் சொல்லும் போது ஏற்படக்கூடிய நிமித்தங்களின் அடிப்படையிலும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாரம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை சொல்ல போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா இப்போ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் தவறாமல் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது ஒரு அற்புதமான வாரமாக அமைகிறது. நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விசுவாவசு வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியும் சொல்றோமே, தமிழ் புத்தாண்டோடு இந்த வாரம் துவங்குகிறது. விசுவாவசு வருடம் ஒரு நல்ல விசேஷம். புதிய தமிழ் புத்தாண்டு நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா மகிழ்ச்சியும் கொண்டு வரணும்னு அந்த எல்லாம் வல்ல உச்சிஷ்ட கணபதியை நான் உளமாற பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 16ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, அந்த விநாயக பெருமானுக்கு உரிய அற்புதமான நாள். தீர்க்க முடியாத சங்கடங்கள், விலகாத கஷ்டங்கள், துன்புறுத்தும் துன்பங்கள் என்று எதுவாக இருந்தாலும் நம்மை விட்டு அகலணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை வழிபடணும். அந்த விநாயகர் வழிபாடு சாலச் சிறந்தது. எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் போக்கக்கூடியது, எப்படிப்பட்ட எதிரிகளையும் விலக்கி வச்சிருவார் விநாயகர். சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்க. எனது அருமை மேஷராசி என்பர்களே, இந்த வாரத்தில் சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ற. மேஷராசிக்காரர்களுக்கு என்ன அனுகூலமான ஒரு விஷயம் சொன்னா, சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கார். நிறைய பேருக்கு இப்போ நமக்குன்னு வாழறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா, சொந்த மனை வேண்டாமா அப்படின்னு தோணும். நாம தான் ஒரு இடம் வாங்கல, நம்ம பிள்ளைகளாவது இப்போ வாங்கணுமே சொல்லி பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. அவங்கள வாங்க சொல்லி ஒரு உற்சாகம் கொடுப்பீங்க, ஒரு உந்துதல் கொடுப்பீங்க. அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் வந்து பிஸ்னஸ்ல நல்ல லாபம் வரும். ஆனால் வரக்கூடிய லாபத்தை ஒரு விரயம் செய்யக்கூடிய அமைப்போ, தேவையின்றி சிலரை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்போ இருக்கு. காசு பணம் வருதுன்னா கெட்டியா பயன்படுத்திக்கிறாரு. புதுசாக ஏதோ ஒரு விஷயத்துல யாராவது இன்வெஸ்ட் பண்ண சொன்னா அவசரப்பட்டு போட்டு ஏமாந்துடாதீங்க. குறுக்கு வழியில பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு யாராவது சொன்னா, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை தூக்கி அதுல போட்டுட்டு மாட்டிக்கிடாதீங்க. அதுல கவனமா இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல சனி, சூரியன், ராகு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருக்கிற போது அந்த சூரிய பகவான் இப்பொழுது நம்ம ராசிக்குள்ள வந்துட்டார். பஞ்சமாதிபதி நம்மளுடைய ராசிக்குள் வந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய யோகம். இந்த யோகத்தினால் வாழ்க்கையில் நீங்க ஒளி வீசி வாழப் போகிறீர்கள்னு அர்த்தம். பொதுவாகவே உங்களுடைய லக்னத்தை சூரியன் பார்த்தால், சந்திரன் பார்த்தால், சுக்கிரன் பார்த்தால் வாழ்க்கையில் நீங்க ஒளிமயமான பெயரும் புகழோடு இருப்பீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் பேரும் புகழோடு இருப்பேன்னா என் ஜாதகம் எப்படி சார் இருக்கும், எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க. உங்களுடைய லக்னத்தை சூரிய பகவான் பார்த்தால் நீங்கள் ஒளி பொருந்திய மனிதர்னு அர்த்தம், புகழ் பெறப்போகிற மனிதர்னு அர்த்தம். சந்திர பகவான் பார்த்தாலும் நீங்கள் நல்ல புகழ்பெற்ற மனிதராக வாழப்போகிறீர்கள் அர்த்தம். சுக்கிர பகவான் பார்த்தாலும் நீங்க ஒளி பொருந்திய மனிதராக இருப்பீங்கன்னு அர்த்தம். இன்னும் சிலர் கேட்கிறார், நான் நல்ல மனிதனா, நல்லவராக பிறருக்கு தெரிவேனா அப்படின்னு கேட்கிறாங்க. யாருடைய ஜாதகத்தை எல்லாம் லக்னத்தை குரு பகவான் பார்க்கிறாரோ அவர்கள் நல்லவர் என்று இனங்காணப்படுவார். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லவரா இருப்பீங்க. நான் நல்லவரா கெட்டவராங்கிற கேள்விக்கு நீங்கள் நல்லவர் என்று சொல்லிக் கொள்ளலாம், லக்னத்தை குரு பகவான் பார்த்தால். இந்த வாரம் நல்ல பொருளாதார உயர்வு காத்துக்கிட்டு இருக்கு. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார் என்பதை நான் மறுக்கவில்லை. சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே உச்சமாக இருக்கிறார். கை பணம் ஒன்று ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க,
உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஒன்று நிலுவையில் இருக்கிறது, கவலைப்படாதீர்கள், வந்து சேரும், கொஞ்சம் டைம் எடுத்து வந்து சேரும். அதே நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தையிலே சில இடத்துல சில தடங்கள் இருக்கு. இப்போ அந்த பேச்சை அப்படி சுமூகமாக கொண்டு போகணும். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துருப்பீங்க, உங்கள் மகனுக்கு வரன் பார்த்துருப்பீங்க. அந்த வரன் இப்போ அந்த பெண் என்ன சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு ஒரு பயமாக இருக்குது திருமணம் செய்துக்கிறதுக்கு, உங்கள் வீட்டுக்கு வந்தால் நிறைய வேலைகள் செய்யணும்னு பயமாக இருக்குது, புதிய இடமா இருக்குமே எனக்கு பயமாக இருக்குது, எல்லாரும் எப்படி பழகுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, நான் சுதந்திரமாக இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை, எனக்கு சமையல் தெரியாது, எனக்கு நினைச்சா பயமாக இருக்குது என்று திருமண உறவை பற்றி பயந்து கொண்டு அந்த பெண் பேசுகிறாரு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் அழகாக எடுத்து சொல்லுவீங்க, உங்கள் மகனுக்கு திருமணம் பண்ண போகிறீங்கன்னா, என் மகன் நல்ல பையன், கவலையே படாதப்பா, அவனை நல்லா பார்த்துக்கிடுவான், எங்கள் வீட்டில் நீ மகாராணி மாதிரி இருக்கலாம், நாங்கள் நல்லா பார்த்துக்கிடுவோம் உன்னை, நீ வேலை செய்ய வேண்டிய கட்டாயமெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ சுதந்திரமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நீ மெதுவாக ஒன்றா கற்றுக்கிடலாம், அதுக்கெல்லாம் காலம் இருக்குது, நிம்மதியாக இருமா, உன்னுடைய திறமைகளெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தலாம், அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் என்று ஒரு மாமியாராக இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. உங்கள் மகனுக்கு அருமையான வரன் அமையும். இந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய காலத்திலே இப்படி தடைப்பட்ட திருமணங்களை எல்லாம் உங்களுடைய பேச்சினால் அழகாக நீங்கள் வசீகரப்படுத்துவீர்கள். குடும்பத்திலே அழகாக வரன் அமையும், அன்பான வரன் அமையும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கூடி வரும். உங்களுக்கு மகளுக்கு வரன் தேடினாலும், மகனுக்கு வரன் தேடினாலும், மகளுக்கு வரன் தேடினாலும் உங்கள் குடும்பத்திலே நல்ல ஒரு சம்பந்தம் அமையப்பெறக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு உண்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் புதிய நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு ஞானம் பெருகும், ஆற்றல் பெருகும் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வீரபத்ரர். வீரபத்ரர் வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். சில காலங்களை பொற்காலம்னு சொல்றோம். தங்கமா கொட்டுமானா அப்படி இல்லை, சந்தோஷம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில், நினைச்சதெல்லாம் வாங்க முடியும், ரொம்ப திருப்தியா இருக்க முடியும். இப்படி ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் பணவரவு வரப்போகிற ஒரு காலகட்டமாக இது இருக்கு. குடும்பத்தில் நல்ல நல்ல செய்திகள் வரும். குடும்ப ஸ்தானாதிபதி புதன் பகவான் லாபத்திலே அமர்ந்திருப்பது ஒரு நன்மை. தன பஞ்சமஸ்தானாதிபதிகள் லாபத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அனுக்கிரகம் அணுகிறார்கள். அதை குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாமை. குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார விஷயமும் மிகச் சிறப்பாக இருக்கும். காசு பணம் வந்தால் தானே குடும்பத்தை நடத்த முடியும். ஆமாம், நல்ல காசு பணம் வந்து சேரும். பேச்சு திறமை அதிகரிக்கும். ரிஷபராசியைச் சேர்ந்த பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், ஜோதிடர்கள், கம்யூனிகேஷன் செக்டாரை சேர்ந்தவங்க, ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், உங்கள் பேச்சு திறமையினால் நல்ல பெயரும் புகழும் பெறுவீர்கள். பேச்சை தொழிலாக கொண்ட அனைவருக்கும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். நல்ல வருமானம் பெருகும். நிறைய பேருக்கு கிளரிக்கல் ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஜாப்ல நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். தொழில் ரீதியாக உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழிலில் நல்ல லாபம் வரும். 10 குடையவன் 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு அருளாசி வழங்குகிறார். தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமணத்திற்கு நல்ல வரன் தகையும். காமத்திரிகோண ஸ்தானங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. 3வது ஸ்தானத்திலும் 11வது ஸ்தானத்திலும் கிரகங்கள் இருக்கின்றன. 7க்குரியவர் 3ஆம் இடத்திலே இருக்கிறார். காமத்திரிகோண ஸ்தானங்கள் வலுப்பெற்றிருப்பதனாலே இளம் தம்பதிகள், இப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். இளம் தம்பதிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தேனிலவுக்கு வெளியூர் போயிட்டு வரலாம், வெளிநாடு போயிட்டு வரலாமா, வெளி மாநிலம் போகலாமா, அப்படியெல்லாம் திட்டமிடுவீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்து பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் இப்போ உங்களுக்கு உண்டு. ஃபினான்ஷியலாக நல்ல பொசிஷன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த வாரம். அதிலும் பழைய வீட்டை விற்கக்கூடிய யோகம் வந்து கொண்டே இருக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். புது வீடு வாங்கக்கூடிய யோகம் வருதுன்னு சொல்கிறேன். இது நல்லபடியாக உங்களுக்கு இருக்கு. தொழிலில் நல்ல உயர்வு, ஆஃபீஸில் ப்ரமோஷன் போன்றவையெல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் அக்கறை தேவை. எல்லாம் நல்லா இருக்குன்னு பஞ்சநாதன் சொல்லிட்டார் அப்படின்னு போயிடக்கூடாது. ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். இது மிக முக்கியமாக இருக்கு. சரிங்களா? ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளங்கள் இருக்கு, அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கோணியம்மன். கோவை கோணியம்மனை வழிபடுங்க.
உங்களால் இயன்றால் கோணியம்மன் கோவிலிலே உப்பு மிளகு வாங்கி போட்டு வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த ஸ்கின் ப்ராப்ளம், வேற சில ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு வராமல் கோணியம்மன் காப்பாற்றுவாள். எனதருமை மிதுன ராசி என்பர்களே, சிரித்து பேசுறதுல மிதுன ராசிக்காரர்கள் விகடகவிகள், சிந்தனை செய்வதிலே மிதுன ராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள். நல்ல அறிவாளிகளாக விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் உச்சம், அவரோடு இந்த புதன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். மனைவியால் யோகம், மகளால் நல்ல பெயரும் புகழும் என்று இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமைகிறது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறருக்கு சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு கூட்டு தொழில் செய்தால் மிதுன ராசிக்காரர்கள் ஜெயிக்கிறாங்க. நல்ல மனைவி, நல்ல கணவன் அமைந்து விட்டால் மிதுன ராசிக்காரர்கள் ஜெயிக்கிறார்கள். எல்லா திறமையும் உண்டு, எல்லா அனுக்கிரகமும் உண்டு. இருந்தாலும் இவர்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒன்னால முடியும் சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. அப்படி ஒரு நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டன துலங்கும். உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு. மனைவியால், மகளால் நல்ல யோகம் உண்டு. தொழிலால் நல்ல யோகம் உண்டு. 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். வாக்கு பலிதம் ஏற்படும். செவ்வாய் ஒரு வலிமையான கிரகம். பொதுவாக 2ஆம் இடத்திலே அவர் நீச்சமாக இருக்கார் என்பது. செவ்வாய் 2ஆம் இடத்திலே இருப்பதை, 2ஆம் இடத்தை பார்ப்பதோ, 2ஆம் இடத்தில் இருப்பதோ வாக்கில் ஒரு பலிதத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் தெய்வீக பரிகாரங்கள் செய்து கொள்வதை விட பிரார்த்தனைகள் செய்து கொள்வது மிகுந்த நன்மையை தரும். செவ்வாய் 8ஆம் இடத்தோடு தொடர்பு பெறுகிறார் என்பதனால் பிரார்த்தனைகள் செய்யுங்கள். முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும். நல்ல தான தர்மம் பண்ணுங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க சிலருக்கு தான தர்மம் பண்றதுல இயல்பாகவே ஆர்வம். நல்ல தான தர்மம் பண்ணுங்க, நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். சிலருக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமா இருங்க. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி, சுக்கிரன், ராகு போன்ற கிரகங்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இதுவே உங்களுக்கு சனி, சுக்கிரன், ராகு என்று இந்த கிரகங்கள் சேர்ந்திருப்பது பெரிய அளவிற்கு பொருளாதார வரவை கொண்டு வந்து கொடுக்கும். செய்தொழிலே பயங்கரமான தட்டுப்பாடு. போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை, வந்த வருமானம் பத்த மாட்டேங்குது. அப்படிலாம் கவலைப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல வருமானம் வந்து சேரும். 2-3 கம்பெனியிலிருந்து உங்களுக்கு ஆர்டர் வரும் வேலைக்கு சேருவதற்கு. எங்கள் கம்பெனியில் வந்து சேருங்க, உங்களுக்கு நல்ல சம்பளம் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கம்பெனிலேருந்து கூப்பிடுவாங்க, வாங்க உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தரோம் அப்படிம்பாங்க. அதில் சேரலாமல் யோசிக்கும் போது இன்னொரு கம்பெனியில் ஆர்டர் வரும், உங்களுக்கு நாங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுப்போம் அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, வாரத்தில் நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு போனால் அப்புறம் மீதி நாள்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு கம்பெனிலேருந்து ஆர்டர் வரும். எந்த ஆர்டரை எடுத்துக்கொள்வது என்று திக்குமுக்காடுவீர்கள். அவ்வளவு அற்புதமான ஒரு நேரம் மிதுன ராசிக்கு. எல்லா வகையிலும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வயலூர் முருகன். வயலூர் முருகனை வழிபடுகிற போது வாழ்க்கை வளமா அமையும். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியான வாரமா அமைய போறது. இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்காரு பாருங்க, அது ஒரு யோகம். ராசிக்கு பஞ்சம தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அனுகூலம் இருக்கு. நல்ல ஒரு பிசினஸ் முயற்சி பண்ணுவீங்க, ஜெயிச்சிருவீங்க. செய்தொழில் விருத்தி அடையக்கூடிய நல்ல வாரம். சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வருமானம் வரும், நல்ல ஒரு வெற்றியை பெறுவீர்கள். நீங்க ஒரு ஸ்தாபனம் நடத்துறீங்க, அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு சரியான ஆள் கிடைக்கல, அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப வேலை செய்யறதுக்கு நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க, நம்பிக்கையானவர்களும் கிடைப்பார்கள். அந்த யோகம் இப்போ உங்களுக்கு உண்டு. ஆனால் உங்களுக்கு நிறைய கோபம் வருது. அந்த கோபத்தை மட்டும் கடகராசிக்காரருக்கு இப்போ கட் பண்ணி கிடணும், அது உங்களுக்கு நல்லது. அப்படி கோபம் அதிகமாக இருக்கு, இதனால தான் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் பாதிப்படைகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, உங்க வீட்டில் முருகப்பெருமானுக்கு தினந்தோறும் ஒரு செம்பருத்தி பூ வைத்து கொண்டு வாருங்கள். செம்பருத்தி பூக்களை மாலையாக கட்டி முருகப்பெருமானுக்கு அணிவித்து வாருங்கள். உங்க கோபம் குறையும்.
அதே போல தாம்பத்திய வாழ்க்கையில் சிலருக்கு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் இந்த செம்பருத்தி பூ மாலையை முருகப்பெருமானுக்கு அணிவித்துக் கொண்டு வந்தால் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். செய்து வாருங்கள், வெற்றி காணுங்கள். ரொம்ப நாளா பல பிரச்சனை இருக்கும். ஏதோ கணவன் மனைவியா வெளி உலகத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கவங்க, ஆனா உண்மையா தாம்பத்தியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, சிக்கல் இருக்குங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் முருகப்பெருமானுக்கு செம்பருத்தி பூ மாலை அணிவித்து பாருங்கள். வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கும் மிடில் ஏஜை சேர்ந்தவங்களுக்கும் இது நல்ல காலம், நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கைகூடி வரும். திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கிற போது மட்டும் இப்ப கவனமா பார்க்கணும். புதன் பகவான் அட்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கோலம் திருமண வரன் பார்ப்பதிலே ஏமாந்து போகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. நல்ல வரன் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? எல்லாரும் சொன்னாங்க. யாருங்க சொன்னாங்க பர்டிகுலரா அது தெரியாது. பொத்தாம்பதுவோ ஒரு கருத்தை கேட்டு மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டு திண்டாடக்கூடியவர்களை நான் பார்க்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னால் எல்லாரும் நல்ல வரன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் இப்போ சரியில்லைங்க நிலைமை அப்படிங்கிறாங்க. திருமணம் பொருத்தம் பார்க்கும்போதே நாங்கள் இதை சுட்டி காட்டுறோம். ஜாதகத்தை பார்க்கும்போதே கல்யாணத்துக்கு வரன் பார்க்கும்போது இந்த வரன் இந்த 2 ஜாதகம் பொருந்தாதுங்கிறோம். பையன் நல்லா வச்சுக்கிட மாட்டாருங்க அப்படின்னு சொல்றோம். இந்த பெண் இந்த குடும்பத்திற்கு ஒத்து வர மாட்டாள் அப்படிங்கிறோம். அவங்க சொல்றாங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு ஒரு பக்கம் சொன்னாங்க, இந்த பையன் நல்ல பையன் சொன்னாங்க, அக்கம் பக்கத்துல எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் உண்மைதாங்க, அக்கம் பக்கத்துல சொல்றதெல்லாம் உண்மைதாங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் ஏன் நல்ல பையன் இல்லை நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. திருமணத்திற்கு முன்னாலே நல்லவராக இருக்கக்கூடிய ஆடவரெல்லாம் திருமணத்திற்கு பிறகும் நல்லவராக இருக்கிற அவசியம் இல்லை. திருமணத்திற்கு முன்பு பணிவாக இருக்கக்கூடிய பெண் திருமணத்திற்கு பிறகும் அப்படி அனுசரித்து போகக்கூடிய அமைப்பில் இருப்பாள் என்பது உத்தரவாதம் இல்லை. அந்த கிரகங்கள் காட்டும். சிலருக்கு திருமணம் ஆன பிறகு இவர்கள் மாறுவார்கள் அப்படின்னு இருக்கும். இந்த பையனும் இந்த பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் இவர்களுக்குள் பொருத்தம் குறைவாக இருப்பதனால், இவர்கள் ஜாதக கிரக அமைப்பு இப்படி இருப்பதனால் திருமணத்திற்கு பிறகு எதிர்பார்க்கிற நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. இந்த பெண்ணுடைய குணத்திலே மாறுதல் இருக்கும், இந்த பையனுடைய குணத்துல மாறுதல் இருக்கும்னு ஜாதகத்துல இருக்கும். அது குறிப்பிட்டு எடுத்து சொல்றோம். அதனால்தான் இவங்களையும் சேர்க்காதீங்க. அவர் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்துட்டு 10க்கு 9 பொருத்தம் இருக்குங்க பண்ணலாங்க அப்படின்னு நீங்களே ஜோதிடருக்கு ஆலோசனை சொல்லாதீர்கள். நான் எல்லாத்தையும் சொல்றது, என்னை கன்வின்ஸ் பண்ண பார்க்காதீங்க. நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். எனக்கு அதுல திருப்தி வரணும். அந்த ஜாதக பொருத்தத்துல இவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்கங்கிற எண்ணம் என் மனதிற்கு வரணும், எனக்கு திருப்தி வரணும். அப்பதான் பொருத்தம் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நட்சத்திர பொருத்தங்கள் முக்கியம். 30%, 100%, 30% நட்சத்திர பொருத்தம், இன்னும் 40% கட்ட பொருத்தம், இன்னும் பாபசாம்சியம் இருக்கு, மற்ற விஷயங்கள் இருக்கு, தசாசந்தி இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால்தான் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றனங்கிறாங்க. அதனால அந்த பொருத்தம் பார்க்கிற போது சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மாறி விடுவார்கள்னு இருக்கும். அதை கவனமாக கண்கொண்டு பார்க்கணும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பகவான் 8ஆம் இடத்திலே வந்திருக்கக்கூடிய தன்மை, புத வக்கரம், ரொம்ப கவனமாக திருமண பொருத்தம் பார்க்கணுங்கிறத எடுத்து காட்டுது. ஆகவே திருமண விஷயத்தில் மட்டும் பதட்டப்படாமல் அவசரப்படாமல் முடிவெடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பழனி பால தண்டாயுதபாணி, பழனி முருகனை வழிபடணும், எல்லா நன்மைகளும் பெறும். எனதருமை சிம்ம ராசி என்பர்களே, இனி உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் விலகப் போகிறது. ராசிநாதன் சூரிய பகவான் சனியை விட்டு விலகி 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த யோகம் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும். உங்களுடைய கம்பெனி நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அதனால் உங்களுடைய துன்பங்கள் நிவர்த்தியாகும். ராசிக்கு 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிற சிலருக்கு வெளிநாட்டு யோகம் இப்பொழுது கூடி வரும். தாங்கள் விரும்பக்கூடிய வெளிநாட்டுக்கு போறது, வேற கம்பெனி மாறுறது, வேற மாநிலங்களுக்கு மாறுவது என்றெல்லாம் இப்பொழுது யோகங்கள் கூடி வரும். 7ஆம் இடத்திலே புதன் பகவான் வக்கரமாக இருப்பதனால் வக்கர மனம் படைத்த சிலர் உங்களோடு கூட்டி சேர்வார்கள். ஒரு ஃப்ரெண்டா சேரலாம், இல்லை தொழிலில் கூட்டாளியா சேரலாம். அப்படி புதிதாக சேரக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அந்த புதிதாக சேரக்கூடிய கூட்டாளிகளால் உங்கள் வாழ்க்கை திசை திரும்பலாம், வாழ்க்கை தடுமாறி போகலாம், தடம் மாறி போகலாம். எச்சரிக்கையாக இருந்துக்கிடும். அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமைகிறது. தனம் பெருகும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிர்வாக பதவிகள் கிடைக்கும், படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. வெளிநாடுகளில்
வேலை படிப்புக்கு தேடக்கூடியவர்கள் மட்டும் நீங்கள் சேரணும்னு நினைக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி ஒரிஜினல் யூனிவர்சிட்டி தானா, அந்த யூனிவர்சிட்டிக்கு போனால் முழுமையாக படிப்பை முடிக்க முடியுமா, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற வார்த்தையே, படிப்பு முடிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஒரு காலத்தில் சீனாவில் எனக்கு ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்க இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு இளைஞர் தன்னுடைய பேரண்ட்ஸோடு பார்க்குறார். நம்மளுடைய டி நகர் ஆஃபீஸில் நம்மளை சந்திக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த படிப்பு முழுமை அடையும்னு இல்லை, சிக்கல் வந்துடும்னு இருக்குது அப்படிங்கிறேன். அதுமாதிரி பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்தக்கூடிய ஒரு மாணவருக்கும் நம்ம இதில் சொல்லியிருந்தோம். அவர்கள் தேடி அந்த நாட்டுக்கு போகிறாங்க, படிக்கணும்னு போகிறாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு அட்மிஷன் இல்லை, அடுத்த வருஷம்ங்கிறாங்க. எங்கள் ஏஜென்ட் எங்களுக்கு அனுப்பிச்சவங்க இந்த வருஷம் எங்களை எம்பிபிஎஸ் சேரலாம்னு சொல்லி அனுப்பிச்சாங்களே அப்படின்னு. இல்லைங்க, இந்த வருஷம் உங்களுக்கு சீட் இல்லை, அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அந்த ஊரில் எங்கே தங்குறது, எங்கே இருக்கிறது, எப்படி சாப்பிட்றது, எப்படி செலவு பண்ணுவது, பெற்றவர்கள் எவ்வளோ நிலைமைகள் இருக்குது. சுயஜாதகம் அனுமதிக்காத ஒன்று நடக்காது. ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தை, பிறவி ஜாதகத்தை பார்க்கணும். இந்த படிப்பு உங்களுக்கு கிடைக்குமா, மெடிக்கல் படிக்க அனுமதி இருக்கா, இன்ஜினியரிங் படிக்க அனுமதி இருக்கா, அதுபடி இவர்கள் வாழ்க்கை அமையுமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களுக்கு பல பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பேரண்ட்ஸ் பிள்ளைகளை இன்ஜினியரிங் சேர்க்கணும் வருவாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேருங்க, நல்லது, உங்கள் பையனுக்கு இன்ஜினியரிங் சரியாக வராது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு இன்ஜினியர் வேணும் போவாங்க. அந்த பிள்ளைகளால் இன்ஜினியரிங் சரியாக முடிக்க முடியாமல் அறகுறையாக படிப்புன்னு இல்லாட்டி அரியர் வாங்கிட்டு வெளியே ஏதோ சாதா வேலைகளை பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஜோதிடத்தில் முன்கூட்டி சொல்ல முடியும் சொல்லி இருக்கிறோம். ஆகவே அப்படி பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி முடிவெடுக்கக்கூடியவர்கள் தயவு செய்து ஒரு ஜோதிட ஆலோசனை பெறாமல் பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி ஒரு ப்ரெஷர் கொடுத்து திணிக்காதீங்க. நம்மளால இன்ஜினியராக வர முடியல, நம்ம பையன் வந்துடணும், நம்மளால டாக்டராக வர முடியல, நம்ம பையன் வந்துடணும் அப்படின்னு நினைப்பதை விட இந்த நோக்கம் நல்ல நோக்கம். அவர்களால் அதை படிக்க முடியுமா, படித்து முடிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஆகவே சிம்மராசிக்காரர்கள், அதாவது கலை படிப்புகள் எல்லாம் சாதாரண படிப்புகள் கிடைக்கக்கூடாது, அவையும் உயர்ந்த படிப்புகள், அதை புரிந்து கொண்டால் போரும். சிம்மராசிக்காரர்கள் அமையக்கூடிய கூட்டாளிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீபுரம் நாராயணி அம்மனை வழிபடுங்கள். வெள்ளூர் ஸ்ரீபுரம் நாராயணி அம்மனை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்க வாழ்க்கையில் உருவாகும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான வாரமா இந்த வாரம் அமையப்போர். ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் நிவர்த்தி ஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். ராசிக்கு தன பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது ஒரு யோகம். இந்த வாரம் நல்ல தன லாபம் வரப்போகிறது. குடும்பத்திலே இருக்கக்கூடிய தடைகள் விலகப் போகின்றன. என்னென்ன காசு பணம் தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்கும், அந்த தட்டுப்பாடெல்லாம் போயிருங்க, நல்ல காசு பணம் வருங்க. ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அந்த கடைக்கு நிறைய எதிரிகள் சுற்றி வர இருக்காங்க. எந்த எதிரிகள் இருந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. நான் என் பிஸ்னஸ் பண்ணுவேன், வந்தவன் பாரு அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க, தைரியமாக செயல்படுவீங்க. திருமண வாழ்க்கையில் இந்த சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கு பாருங்க 7ஆம் இடத்துல. லைஃப் பார்ட்னருடைய எண்ணங்கள் ஆசைகள் அதிகமாக இருக்கும். உங்கள் சிந்தனையிலிருந்து உங்கள் சிந்தனை வேறுபடும். நீங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கணும், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் இருக்கும். நான் எப்போவுமே நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை சண்டைன்னு எடுக்காதீங்க. உங்களுடைய கருத்து ஒன்று, உங்களுடைய மனைவியுடைய கருத்து ஒன்று, மாறுபடுகிறது, அவ்வளவுதான். கருத்து மாறுபாடு இருக்கலாம், அதுதான் ஆரோக்கியத்தை தரும், ஆரோக்கியமான வளர்ச்சியை தரும். அதை சண்டையாக மாற்றிக்க கூடாது. இந்த 7ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி ராகு சேர்க்கிற போது சில குடும்பங்களிலே பிரச்சனை வருகிறது. அதே நேரத்தில் நல்ல பொருளாதார வளர்ச்சி வரக்கூடிய நேரம் இந்த நேரம். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல திருமணத்திற்கு வரன் கூடி வரக்கூடிய காலம். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். யங்ஸ்டர்ஸுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வேலை வாய்ப்பில் போய் சேர்றோம் நினைக்கும் போது இன்னொரு கம்பெனியில் ஆர்டர் வரும். எந்த வேலை வாய்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு ஒரு குழப்பம் உங்கள் மனசில் வரும். இந்த வேலையை நான் ஏற்றுக்கிறதா, அந்த வேலையை ஏற்றுக்கிறதா, இந்த வேலையை ஏற்றுக்கிட்டா எனக்கு பெனிஃபிட்டா, அந்த வேலையை ஏற்றுக்கிட்டா எனக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு குழப்பங்கள் வரும். இந்த மாதிரி குழப்பங்கள் வருகிற போது ஜோதிடரை அணுகணும். அதுக்கு பிரசன்னம்ங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை வச்சுட்டு தான் சொல்கிறோம், இந்த வேலை கிடைச்சா அந்த வேலையில் நீங்கள் முன்னேறுவீங்களா, அடுத்தடுத்த வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக பார்த்து பிரசன்னத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே 2 விதமான வேலைகள் எதை ஏற்றுக்கொள்வது என்பதில் ஒரு குழப்ப நிலை வந்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கிறது.
அதே நேரத்தில் வெளிநாட்டில் வாழக்கூடிய சிலருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையில் சோதனைகள் இருக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கு. உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்க ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகம் தேவைப்படுது, அது புரிஞ்சுக்கோங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்றவை கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் வழிபாடு என்பது மிகச்சிறந்த வெற்றியை தரும். அதிலும் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகரை வழிபடணும். அந்த முக்குருணி விநாயகரை வழிபடுவதும் அவருக்கு 108 தோப்பு கரணங்கள் போடுவதும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கி தரும் என்பது உண்மை. எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் நீங்க நிறைய சாதனைகள் பண்ண போறீங்க. எந்தெந்த துறைகளில் நீங்க சாதனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ லிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. அந்த துறையிலெல்லாம் சாதனை பண்ண முடியும். எனக்கு நல்ல மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு, நான் மியூசிக்கில் சாதனை பண்ண பார்க்குறேன், நல்ல சாதனை பண்ண முடியும். நான் திருமணத்திற்கு முன்பாக திருக்கோயில்களிலே வீணை வாசிக்கிறேன், இசை நிகழ்ச்சிகள் நடத்துகிறேன், என்னுடைய திருமணத்திற்கு பின்பும் இப்படி நான் இசை நிகழ்ச்சி நடத்த முடியுமா அப்படின்னா அதுக்கு தெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் புகுந்த வீட்லேயும் அதுக்கு பெர்மிஷன் இருக்கும். நீங்கள் போய் அவர்களுடைய ஒரு சம்மதத்தோடு நீங்கள் செய்வீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து இருந்துக்கிடுவீங்க. அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை, திருமண வாழ்க்கையும் அமையும். அருமையான வாழ்க்கை. இருமணம் ஒரு மனம் ஆயினர் தோழி, அந்த திருமண மக்கள் என்றும் வாழி நாம் பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அருமையான ஒரு விஷயங்கள் அமை. நல்ல திருமண வாழ்க்கை அமையும். துளாராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றிகள் வரும். மனம் போல் மாங்கல்யம் என்று சொன்னார்கள். அப்படி உங்கள் மனது நன்றாக இருக்குமானால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் தொழில் ரீதியாக ஒரு பெரிய வெற்றிகளை துலாம் ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள். நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதே போல நீங்க ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்கள்ட்ட வரக்கூடிய வண்டிகள், ரிப்பேர் பிரச்சனையும் இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாம் இப்போ அழகாக நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு கவுன்சிலிங் சென்டர் நடத்துறீங்கன்னா உங்கள்ட்ட வரக்கூடியவர்கள் எல்லாருமே அழகாக உங்களுடைய கவுன்சிலிங்கினால அவங்க ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகி போவாங்க. நீங்களே ஒரு டாக்டராக இருக்கீங்கன்னா உங்கள் கைராசியினால் பலருக்கு நல்ல வியாதிகள் குணமாகும். அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அப்படி குணமாகும். அப்படி ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை உண்டு. நீங்கள் உங்கள் ஒர்க்கை மிக அழகாக அந்த நேர்த்தியாக இந்த வாரம் பண்ண போகிறீங்க. நல்ல பேரு புகழும் கிடைக்க போகுது. துளாராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மனசுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்குது. பிஸ்னஸ்லேயும் சாதிக்க போகிறீங்கன்னு காட்டுது. மாணவர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான வாரம். நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற யோகம், நல்ல முன்னேற்றமெல்லாம் இப்போ இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடை செய்யுங்க. குறிப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடுகிற போது நன்மைகள் அதிகம் கிடைக்கும். எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம் ஒரு மிகச்சிறந்த அனுக்கிரகம். அது ஏன் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன்னா, ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டாருன்னா ஒரு மாணவர் படிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மையாக இருக்கிறார். நான் பல மாணவர்களை பார்க்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் எவ்வளவோ மாணவர்களை கண்டிருக்கிறேன். அவர்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை பிரச்சனைகளை எல்லாமே நல்ல ஆசிரியர்கள் கிடைத்து அவர்கள் தீர்வதையும் நான் பார்க்கிறேன். ஒரு கணிதத்திலே ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு மேத்ஸ்னாலே எனக்கு வேப்பங்கா மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல கணித ஆசிரியர் கிடைத்ததுனாலே வாழ்க்கையிலே கணிதத்துறையிலே சாதித்ததையும் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு துறையிலுமே கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சிட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு திருப்பு முனையாக இந்த ஆசிரியரால் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் அமைவார்கள். அதனால் வாழ்க்கையிலே ஒரு நல்ல திருப்பு முனை உருவாகும். சார், எனக்கு சரியான டீச்சர்ஸ் அமையல, நான் பாடம் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வழிகாட்டுவதற்கு சரியாக டீச்சர்ஸ் இல்லை. ஒரு டியூஷன் டீச்சர் எனக்கு சரியாக அமையணும், எனக்கு கிளாஸ் டீச்சர் சரியாக அமையணும், நான் லைஃப்பில் முன்னேறதுக்கு நல்ல வழிகாட்டியாக ஒரு குரு கிடைக்கணும், ஆன்மீகத்திலே நான் முன்னேற நல்ல குரு கிடைக்கணும். அப்படி நல்ல முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவங்க, நல்ல குரு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்கள் தத்தாத்ரேயர் வழிபாடு செய்யணும். தத்தாத்ரேய குரு தத்தாத்ரேய குரு தத்தாத்ரேய குரு தத்தாத்ரேயா தத்தாத்ரேய குரு தத்தாத்ரேய குரு
தத்தாத்ரேய குரு தத்தாத்ரேயா. தத்தாத்ரேயர் வழிபாடு செய்யுங்க. தத்தாத்ரேயர் வழிபாடு செய்ய செய்ய நல்ல குரு கிடைப்பார். இதெல்லாம் அனுபவபூர்வமான உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை எனதருமை நேயர்களுக்காக நங்கநல்லூர் பஞ்சநாதன் தந்துருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. நல்ல குரு கிடைப்பார். உங்க பிள்ளைகளுக்கு சரியான குரு கிடைக்கலையா, படிப்புல சரியான டியூஷன் டீச்சர் கிடைக்கலையா, தத்தாத்திரேயர் வழிபாடு செய்ய சொல்லுங்கள், நல்ல குரு கிடைப்பார். எவ்வளவோ மாணவர்களை பார்க்குறேன், பாடங்களை புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த மெட்ரிகுலேஷன் பாடத்தை எப்படி படிக்கணும்னு தெரியல, சிபிஎஸ்இ பாடத்தை எப்படி படிக்கணும்னு தெரியல. ஒவ்வொரு பாடங்களுக்கு இடையிலான அடிப்படை வித்தியாசம் என்ன, எதை மனப்பாடம் பண்ணணும், எதை கான்செப்டை படிக்கணும், எந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியலையா, சரியான டீச்சர்ஸ் இல்லையா, டீச்சர்ஸுக்கே இந்த தெளிவு இல்லைன்னு பலர் சொல்கிறீங்க. அப்படி உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் அமையணும் அப்படின்னா தத்தாத்திரேயரை வழிபடணும். அவங்க டீச்சர்ஸ், சார் நாங்கள் நல்லா தான் சார் சொல்லித்தரணும்னு நினைக்கிறோம், எங்களுக்குமே அது புரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு வந்து சிலர் சொல்கிறீங்க. அவர்களும் தத்தாத்திரேயரை வழிபடுங்கள். உங்களுக்கு சரியான ஒரு நல்ல குருவாக நீங்கள் அமைவீர்கள். நீங்களே மாறிடுவீங்க நல்ல குருவா. ஆகவே இந்த வழிபாடு செய்து பாருங்கள். இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த வாரம் நல்ல காசு பணம் பெருகும், ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு கூடும், திருமணத்துக்கு நல்ல வரன் அமையுங்க. அதை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தத்தாத்ரேயர். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்க எதுலையும் ப்ராம்ப்டா இந்த வாரம் நடந்துக்கிடுவீங்க. சொன்ன சொல் தவறாதவர், நின்ற சொல்லர் அப்படின்னு நிற்பீங்க. நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். இலக்கிய துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதனைகள் புரிவீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், பொருளாதார உயர்வு சிறப்பாக இருக்கும், எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்திலே இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கக்கூடிய நல்லதொரு வாரம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பிலே கல்வியிலே நல்லதொரு தேர்ச்சி ஏற்படக்கூடிய காலம். ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 4க்குரியவர் 6ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். நல்ல ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், அதற்கு கடன் கிடைக்கக்கூடிய யோகம். 6ஆம் இடத்திற்கு அதிபதி 4ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதும் ஒரு அதிர்ஷ்டம். உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய நல்ல ஒரு யோகமும் இப்பொழுது கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் அமையக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. படிக்கக்கூடிய படிப்பிற்கு நல்ல எஜுகேஷன் லோன் கிடைக்கும். 4க்குரியவர் 6லே அமர்ந்து எஜுகேஷன் லோன் உங்களுக்கு பெற்று தருவார். இது ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. எல்லா வகையிலும் வெற்றி, பிஸ்னஸ்ல வெற்றி, அப்படின்னு சூப்பராக இருக்கும் உங்கள் சூழ்நிலைகள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தேனுபுரீஸ்வரர். சென்னை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரரை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் பெருகும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு எப்பயா கல்யாணம் கூடும் அப்படின்னு பார்க்குறீங்க. கல்யாண செய்தி எப்போ வரும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. சுக்கிரன் உச்சமாக இருக்காரு, கல்யாண செய்தி இப்போ வந்துடும். சார் நல்ல வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்குமாங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, மனசுக்கு மகிழ்ச்சியான நல்ல வேலை வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்க போகுது. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, ஜெயிச்சிருவீங்க, வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். குரு பகவானுடைய அருள் இருக்கு பாருங்க, தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்களுக்கு. ரொம்ப நாளா குழந்தை வாக்கியம் இல்லாதவங்க, தொப்புள் கொடி உறவுக்காக ஏங்கியவர்கள், நல்ல சந்தான பிராப்தி இப்போ ஏற்பட போகுது. நல்ல காலங்கள் இது. பிஸ்னஸ்ல ஒரு வலிமையான நேரம், பிஸ்னஸ்ல நல்லா ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. ஆனால் யாருக்கும் அனாவசியமா ஒரு பொறுப்பெடுக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போடுறது, கேரண்டார் கையெழுத்து போடுறதெல்லாம் மட்டும் இப்போ செய்திடாதீங்க. அதில் மட்டும் கவனமா இருங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தரும். சரிங்களா? இந்த வாரம் கொஞ்சம் உடல் நலத்திலும் சில மகர ராசிக்காரர்கள் அவசியம் அக்கறை எடுத்துக்கிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் வரும். எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பது ஒரு அதிர்ஷ்டம். திருமணத்திற்கு நல்ல வரன் அமைய போகுது. உங்களுக்கு திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா நல்ல வரன் அமைஞ்சிடும். இல்லை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு, பேரப்பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு வரன் தேடுறீங்கன்னா இப்போ நல்ல வரன் கூடி வரும். அந்த யோகமெல்லாம் இப்போ இருக்குது. பேச்சுவார்த்தை சிறப்பாக இருக்கும்.
உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இடையில ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். ஒரு நல்ல அந்யோன்யம் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட போகுது. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ மெல்ல 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 பொருளாதார நிலைமைகளில் உயர்வு கிடைக்க போகிறது. ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்குது. பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கடுமையாக பேசிடுறீங்க, மனம் நோக பேசிடுறீங்க. அதை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதும். இந்த வாரம் நன்மைகள் பெருகும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. செவ்வாய் பகவான் 6 நீச்ச நிலையில் இருக்கிறார். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க. கணவர் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. லைஃப் பார்ட்னரால் நன்மைகள் உண்டு. பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. படிப்பில் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் தேடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். ராகவேந்திரரை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்க போதுங்க. நிறைய மீனராசி என்பர்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த சூழ்நிலை கைகூடி வரப்போகுது. சிலருக்கு திடீர் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஆஃபீஸில் வேறு இடத்துக்கு உங்களை மாறுதல் செய்ய போகிறாங்கன்னு தெரியுது. படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் நீங்கள் கேட்குற யூனிவர்சிட்டி ஒன்றா இருக்கும், வேறு இடத்துல உங்களுக்கு படிப்புக்கான சீட் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் சில ப்ராப்ளம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். புதிய நபர்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவதோ, உங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தவறுகள் இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். புதிய நபர்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், பிறரை நம்பி பணம் கொடுக்குறேங்கிற போது உங்கள் நாலேஜுக்கு உட்பட்டு லாபம் கிடைக்கும்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிறர் சொல்கிறார்கள் என்பதனால் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி பணத்தை இழந்து விடாதீர்கள். மீனராசிக்காரங்க கவனமாக இருங்க. அவன் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் படிப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுங்க, பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஏரி காத்த ராமர். மதுராந்தகம் ஏரி காத்த ராமரை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே பெருக அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அன்பர்களே, மீண்டும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் நாம் சந்திப்போமா?